ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வீடியோ பதிவு அதை பற்றி அப்படின்னாக்கா, என்னுடைய தை மாதம் 2ஆம் வெள்ளி வழிபாட்டோட அன்னைக்கு நான் என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு கோவிலுக்கு போனேன் அப்படிங்கிற ஒரு ட்ராவல் விளாக் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். தை மாதம் 2வது வெள்ளி அப்படிங்கிறத நாள் வந்து ஜனவரி 26ஆம் நாள் அன்னைக்கு நமக்கு குடியரசு தினமாக இருந்தது. அன்றைக்கி ஸ்கூல் எல்லாமே லீவு அப்படிங்கிறதுனால நம்ம எப்போவுமே கொஞ்சம் டிலேவாக தான் எழுந்துப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து நான் வெளியில் போகிற ஒரு பிளான் இருந்தது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இயர்லியாகவே எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பசங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு லஞ்சுக்கும் சாதம் வடித்து தயிர் சாதம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் காலையிலேயே எழுந்து விளக்கேற்றிட்டு சின்னதாக ஒரு பூஜையை மட்டும் செஞ்சு முடித்து சுவாமிக்கு நிவேதனை பண்ணிட்டா. வாசல்லையும் சின்னதாக தான் ஒரு கோலத்தை போட்டு வச்சுருந்தேன். எல்லாம் முடிச்சுட்டு காலையில் 8 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் வந்து தாம்பரம் டு பீச் ட்ரெயினில் ஏறிக்கிட்டோம். அங்கே போயிட்டு பார்க்லேருந்து சென்ட்ரல் போயாச்சு. சென்ட்ரல்லேருந்து திருத்தணிக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடி ஆயாச்சு. நான் வந்து சபர்மன் ட்ரெயினில் தான் நான் போகிறேன். என்னோடய எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருந்தது. என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னாக்கா, ஓன் டிரான்ஸ்போர்ட்டு நம்ம காரோ பைக்கோ போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, ஆனால் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல பெஸ்ட்டு. எனக்கு நம்ம உடம்பு அழுக்காமல் ரொம்ப நிம்மதியாக அங்கே போய் இறங்கி அவ்வளோ அழகாக, எனக்கு அங்கே எவ்வளோ கூட்டம் க்ரௌடு இருக்கும், நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போனால் அங்கே போயிட்டு அழகாக சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இதில் எக்ஸ்பென்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கம்மி தாங்க. எனக்கு வந்து இங்கே லோக்கல் ட்ரெயினுக்கு வந்து 10 ருபீஸ், அப் அண்ட் டவுனுக்கு 20 ருபீஸ் ஆச்சு. ப்ளஸ் வந்து திருத்தணிக்கு 25 ரூபா, 25 50 ருபீஸ் அவ்வளோதாங்க. ஒரு 70 ருபீஸில் திருத்தணி போயிட்டு வந்தாச்சு. நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த தரிசனமும் சரி, அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்ததுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் இந்த சைடில் நான் ட்ரெயின் ட்ராவல்லாம் போனதில்லை அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரொம்ப நல்லா நிம்மதியாக போயிட்டு வந்துட்டேங்க. நான் 2 இயர்ஸ் முன்னாடி நான் திருத்தணிக்கு போயிருந்தேன். அப்போ ஸ்கூல் படிக்கிற ஏஜ் அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு நமக்கு சாமியை பார்த்த ஞாபகமே இல்லை எனக்கு. அது வந்து நைட் டைமு திருப்பதி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது திருத்தணி போயிட்டு வந்ததுனால எனக்கு அந்த அளவுக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. அங்கே சுவாமி எப்படி இருப்பார், என்ன எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த மலை இருக்கும், இப்படி ஸ்டெப்பு இருக்கும், போயிருக்கோம் அப்படின்றது மட்டும்தான் இருந்தது. இன்றைக்கி போய் பார்த்தோன்னே தான் ரொம்ப அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. இப்போ உங்கள் வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க இருக்காங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம திருத்தணி ஸ்டேஷனில் போய் இறங்கியாச்சு. அங்கேருந்து நம்ம ஆட்டோ பிடிச்சி மலைக்கு போனோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் கேட்குறாங்க. 200 ருபீஸ் கேட்குறாங்க. அதுவே நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போகிறோம் அப்படின்னாக்கா வர ஆட்டோ வந்து 100 இல்லை 150 அப்படி வாங்கிக்கிறாங்க. கொண்டு போய் நம்ம கோயிலுக்கிட்டே இறக்கி விட்டுடுறாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து ரிப்பப்ளிக் டே ஹாலிடேவாக இருந்ததுனால மலை ஏறுறதுக்கே முடியலங்க. ஆட்டோ அவ்வளோ க்ரௌடு, அவ்வளோ காரு, பைக்கு, வேனு, ட்ராவல் வேனு எல்லாமே இருந்ததுங்க. அது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க, அந்த டைமுக்குள்ளே போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணணும், ஃப்ரைடே இந்த சுக்கிர ஹோரையில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் அந்த டைமுக்குள்ளே போவோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. எனக்கு 9:30க்கு மேலே ட்ரெயின் ஏறணும். 12:30க்கு போனது. ஆனால் 12:45க்கு கோயிலுக்கு போயிட்டோம். ஆனால் க்யூவில் நிற்கிறோம், மூவே ஆகலை. க்யூ அவ்வளோ ஒரு மாதிரியாக இருந்தது. சரி, எப்படி இருந்தாலும் முருகா உன்னை நான் பார்த்துருவேன்ப்பா, எனக்கு அந்த நேரத்துக்குள்ளே பார்த்துருவேன். எங்களுக்கு முன்னாடி இருந்த 2 பேர் வந்து 2 ஃபேமிலி இருந்தாங்க. அவங்க கூட சொன்னாங்க, கவலையப்படாதீங்கம்மா, நிச்சயமாக உங்களோட நேரம் என்னவோ நீங்கள் அந்த நேரத்தில் தரிசனம் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க. கரெக்டாக உள்ளே போனோம். என்ட்ரி ஆன பார்த்தீங்களா எவ்வளோ பேர் உக்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள். என்ட்ரி ஆகி சாமி அம்பாவை தரிசனம் பண்ணிவிட்டு முருகப்பெருமானை பார்க்கும்போது கரெக்டாக மணி 1:50ங்க. அப்படி எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் கொஞ்சம் டைம் மெயின்டைன் பண்ணி கரெக்டாக போனதுனால எங்களால் வந்து மலை ஏறி படி ஏறி போய் நாங்கள் பார்க்க முடியல. அது ரொம்ப மிஸ் பண்ணினேன் நான். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து அந்த படி ஏறி போய் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப
எனக்கு ஆசை. கண்டிப்பாக அடுத்த தடவை போகும்போது நான் படியில் தாங்க ஏறி போய் பார்ப்பேன். அதையும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு இங்கே இருக்கிற படி வந்து 365 படி, ஒரு வருஷத்துடைய எல்லா நாட்களையும் குறிக்கிற படிங்க. கண்டிப்பாக அதில் ஏறி போகிறது நம்மளுடைய ஒரு ஒரு நாளும் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே நம்மளை விட்டு விலகி போகிற மாதிரி ஒரு அமைப்பு. அதனால் அது ரொம்ப பெரும் பாக்கியம் பண்ணியிருக்கணும் அந்த படியில் போயிட்டு அந்த முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கு. இந்த கோவிலில் வந்து நம்ம வந்து படி பூஜை பண்ணுறோம் ரொம்ப சிறப்பு. அந்த நாளில் தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லாருமே வந்து பார்ப்பாங்களாம். அப்படி ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் இந்த படி பூஜை பண்ணுறதும் அவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுங்க. இது வந்து நமக்கு தெரிஞ்சது தான். இது அறுபடை வீட்டில் 5ஆம் படை வீடு தான் இந்த திருத்தணி. இப்போ உங்கள் வீட்டில் திருமணத்துக்கு பெண்கள் இருக்காங்க, பசங்க இருக்காங்க, இல்லை இப்போ உங்களுக்கே விருப்பமான மன வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக இந்த முருகப்பெருமானை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே நல்லபடியாக கூடிய சீக்கிரமே உங்களுக்கு கைகூடி வரும். வெறும் திருமண வாழ்க்கைக்கு மட்டும் இல்லைங்க, குழந்தை பேராக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பு, தொழில் முன்னேற்றம், இப்படி கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கு எல்லாத்துக்குமே திருத்தணி முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் அப்படின்ட்டு நிறைய பேர் அனுபவத்தில் சொன்னதை தான் அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு வந்து பெண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விருப்பப்பட்டு திருத்தணி முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டு வந்தாங்க. அதே மாதிரி எனக்கு அவங்க ஒய்ஃபுக்கு திருப்பி குழந்தை உண்டாகுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் நல்ல முறையில் அவங்க கருவுற்று அந்த பெண் குழந்தையும் பிறந்தாங்க. அங்கே தான் திருத்தணியில் போயிட்டு மொட்டை அடித்து காது குத்திட்டு வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டினாங்க. அதே மாதிரி அவங்க செஞ்சாங்கங்க. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது. அதெல்லாம் நானும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இன்னும் இந்த கோவிலோட சிறப்பு என்ன, எனக்கு தெரிஞ்சதை நான் அதையும் சொல்லிடுறேன். இந்த கோவிலில் சூரசம்ஹாரம் நடக்காது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஏன்னாக்கா இங்கே தான் வந்து வள்ளியை வந்து முருகப்பெருமான் திருமணம் செஞ்சார். திருச்செந்தூரில் அசுரனை வதம் புரிஞ்சிட்டு அப்படியே முருகப்பெருமான் கிளம்பி வந்து இந்த மலையில் வள்ளியை திருமணம் செஞ்சு வள்ளி தெய்வானையோட அமர்ந்த தலம் இது வந்து திருத்தணிகை மலை. அதனால் இங்கே வந்து சூரசம்ஹாரம் நடக்காது அப்படின்னு தெரியும். அது மட்டும் இல்லைங்க, அப்போ வந்து அசுரனை வதம் பண்ணும்போது அந்த போர் நடந்தது இல்லைங்களா, அப்போ வந்து முருகப்பெருமானுடைய மார்பில் அப்போ வந்து பாய்ந்த அம்பினுடைய தழும்பு வந்து இந்த குழி மாதிரி ஏற்பட்டுச்சான் காயம். அது வந்து இன்னுமே முருகப்பெருமானுடைய சிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வந்து மூலவருக்கு அர்ச்சனை பண்ணலை, உற்சவருக்கு தான் பண்ணினாங்க. அதனால் மூலவரை மட்டும் தரிசனம் பண்ணிவிட்டு உற்சவர்கிட்ட போய் அர்ச்சனை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த கொடுக்குற விபூதி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நம்ம குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரி ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அதை பூசிக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக விரைவில் குணமாகும் அப்படின்றாங்க. அது மாதிரி இங்கே கொடுக்குற சந்தனம், அபிஷேகத்துக்கு சந்தனம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதுவுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஏன்னாக்கா இந்த கோவில் அதாவது முருகப்பெருமான் வந்து இங்கே அமர்ந்தார் இல்லைங்களா, அப்போ வந்து இருந்த சந்தன கட்டையில் தான் இப்போ வரைக்குமே அவங்க சந்தனத்தை இழைச்சி அபிஷேகத்துக்கு பயன்படுத்துகிறாங்களாம். அதுவும் அங்கே சொன்னாங்க. அதனால் ஒரு சில விஷயங்கள் நான் பார்த்ததையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே முருகருக்கு வாகனமாக வந்து மயில் இருக்காதுங்க, யானை தாங்க இருக்கும். அதையும் நீங்கள் முடிஞ்சால் போய் பார்க்கும்போது கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. எப்படி திருப்பதி போனால் நம்மளுடைய வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்களோ, கண்டிப்பாக இந்த திருத்தணி வந்தாலும் மிகப்பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இது வந்து அனுபவபூர்வமான ஒரு உண்மை. இந்த மணவாளனை போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கும் மனம் போல் வாழ்க்கை நல்ல முறையில் அமையுங்க. அப்புறம் முக்கியமான விஷயங்க, இந்த ஆட்டோவுக்கு நீங்கள் வந்து பேசும்போதுமே சரி, கரெக்டாக எக்ஸ்ட்ரா அவங்க அமௌண்ட் சொன்னாலுமே நீங்கள் வந்து இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பேசுங்க. கண்டிப்பாக அவங்க கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அதேமாதிரி நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது பாதி மலை வந்து இறங்கி வந்துட்டேன். அதாவது இன்னும் கொஞ்சம் முக்கால்வாசி தான் இருக்குது வெளியில் வரத்துக்கு, அந்த என்ட்ரன்ஸு, அந்த மலையோட என்ட்ரன்ஸுக்கு வரத்துக்கு. சரி, எனக்கு கொஞ்சம் தூரம் வந்துட்டு எனக்கு படி தான் ஏறி போகல வரும்போது அது இங்கேருந்து நம்ம அந்த கோவில், அந்த கோபுரத்தை இதெல்லாம் பார்க்கலாம், அந்த வியூ எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தேன். ரிட்டர்ன் வரும்போதுமே 100 ருபீஸ் தான் எங்களுக்கு ஆட்டோக்கு ஆச்சு. வந்துட்டோம், நல்லபடியாக வந்துட்டேன். ஆனால் என்ன ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னாக்கா, அங்கே சாப்பிட்றதுக்கு ஹோட்டலே எதுவுமே சரியில்லைங்க. அது மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாச்சு. அப்படி இப்படி அலைஞ்சி ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டாச்சு. ஏன்னா ஃப்ரீ தரிசனத்துக்கு சாதாரண நாளில் தாங்க நம்ம வந்து
போயிட்டு பார்க்க முடியும். எனக்கு நாங்கள் போன அன்னைக்கு ஃப்ரீ தரிசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவ்வளோ பேர் இருந்தாங்க. எல்லாருமே 4 மணி நேரம் 5 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால சரி அப்படி நம்மளால் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாலுமே நம்ம ரிட்டர்ன் வந்து வரத்துக்கு அடுத்த நாள் பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குது அப்படின்ற கமிட்மெண்ட்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து ₹100 தரிசனத்துலேயே போயாச்சு. அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம்னா அங்கே இருக்கிற குரங்குகள். அது வந்து நான் அர்ச்சனைக்கு மாலை சாமிக்கு வாங்கி வச்சுருந்ததா அப்படியே வந்து வாங்குறதுக்கு பிடுங்க அப்படியே வந்ததுங்க. அங்கே 2, 3 பேர் சத்தம் போட்டாங்க. தப்பிச்சு போச்சு. ஆனால் உங்களுடைய குழந்தைங்களோ கை குழந்தைங்களோ வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக அங்கே போயிட்டு பாருங்கள். எனக்கு அவங்க எப்படி இருந்தாலும் மலைப்பகுதி அப்படின்றனால கண்டிப்பாக எங்கே பார்த்தாலுமே குரங்குகள் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நம்ம வந்து பார்த்துக்கணுங்க. திருமண தடை நீங்க, வியாபார தடை நீங்க, தொழில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு, வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு, குழந்தை பாக்கியம், சொந்த வீடு அமையறதுக்கு, இப்படி எல்லாத்துக்குமே வந்து திருத்தணி முருகப்பெருமான் வந்து ஒரு சிறந்த வழிகாட்டிங்க. நிச்சயமாக அங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பம் உண்டாகும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய ராசிக்கு ஏற்ற கிழமையில் நீங்கள் எந்த நேரத்தில் போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த நேரத்தில் பண்ணீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக அதுக்கு உண்டான பலன் வந்து 100 மடங்கு அதிகமாகவே கிடைக்குங்க. பொதுவாகவே சொல்லுவாங்க, குன்றின் மேலே வந்து குமரன் இருக்கும்போது அவர் எப்போவுமே நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பார். என்னோட குழந்தை என்ன பண்ணுது, எப்படி இருக்கான், என்ன அவன் ஏன் என்னை தேடி வரல அப்படின்லாம் யோசிப்பார். நம்ம அவரை தேடி போயிட்டோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். இந்த வீடியோ பதிவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குது, பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னாக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.